மூன்றாம் வீட்டில் குரு பகவானும் சேர்ந்து சூரியனும் சேர்ந்து இருப்பதால் இவருக்கு இதுவரை இல்லாத ஒரு பாக்கியம் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். வெளியூர்லேருந்து சொந்தக்காரன் நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஐயா, இல்லை வெளியூரில் வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம்மளுக்கு ஏற்படுத்தி தருவார். இந்த 24 நாட்கள் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியமோ அல்லது நம் குடும்பத்திற்காக வெளியூர் செல்லக்கூடிய பயணமோ ஏற்படும். ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் அமையப் போகிறது. சூரியனோட சம்பந்தப்படும் போது இருக்கின்ற உறவுகள் அனைத்தும் நம்ம தந்தை சார்ந்த உறவுகள் அனைத்தும் நம்மளுக்கு மேன்மை தரக்கூடிய அவங்க சார்ந்த விஷயங்களே நம்மளுக்கு மேன்மை அறிவாங்க. நம்மளை உயர்த்தி ஸ்தானத்தில் உட்கார வைக்க போகிறாங்க. நம்மளை சூரிய பகவான் உச்சம் பெற்றும் சுக்கிர பகவான் அங்கே இடம்பெயர்ந்தும் குரு பகவானோடு சேரும் பொழுது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிட்டும். திடீர் திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கும்பராசிகர்களுக்கு ஏற்படும் சாமி. 9ஆம் இடம் இதுவரைக்கும் பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் பாக்கியங்கள் கிடைக்க போகுது. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் 26/4/2024 முதல் 19/5/2024 வரை நடைபெறக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, 26/4/2024 முதல் 19/5/2024 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம் பெற்று இப்பொழுது மேஷம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் முதல் இடத்துக்கு வராருங்க. இந்த கும்பராசிக்கு என்ன செய்யும் இந்த சுக்கிர பகவானுடைய அமைப்பு? அவர் 4ஆம் அதிபதி அல்லவா, 9ஆம் அதிபதியும் அல்லவா. அவர் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய நபராக தான் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு இருக்க போகிறார். 4க்கும் 9க்கும் உடையவராக வருகின்றார். அமைப்பில் இவர் பார்க்கும்போது சூரியனும் சேர்ந்து உச்சம் பெற்று காணப்படுகிறார். அதாவது இவர் வீட்டுக்கு 3ஆம் இடத்துல 3ஆம் வீட்டில் குரு பகவானும் சேர்ந்து சூரியனும் சேர்ந்து இருப்பதால் இவருக்கு இதுவரை இல்லாத ஒரு பாக்கியம் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். வெளியூர்லேருந்து சொந்தக்காரன் நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஐயா, இல்லை வெளியூரில் வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம்மளுக்கு ஏற்படுத்தி தருவார். இந்த 24 நாட்கள் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியமோ அல்லது நம் குடும்பத்திற்காக வெளியூர் செல்லக்கூடிய பயணமோ ஏற்படும். ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் அமையப் போகிறது. சூரியனோட சம்பந்தப்படும் போது இருக்கின்ற உறவுகள் அனைத்தும் நம்ம தந்தை சார்ந்த உறவுகள் அனைத்தும் நம்மளுக்கு மேன்மை தரக்கூடிய அவங்க சார்ந்த விஷயங்களே நம்மளுக்கு மேன்மை அறிவாங்க. நம்மளை உயர்த்தி ஸ்தானத்தில் உட்கார வைக்க போகிறாங்க. நம்மளை கும்பராசிகாரங்க இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. ஜென்ம சனியே நடைபெற்றாலும் இனிமேல் கிரகங்கள் நல்ல இலைமையில் அமர்ந்திருக்குது ஐயா. சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் குருவின் பார்வையெல்லாம் 1-2 படப்போகுது. நம்மளுக்கு 9ஆம் இடத்துல குருவோட பார்வை, சூரியனோட பார்வை, சுக்கிரனோட பார்வை, 3 பார்வை அமையுது. இதுவரையும் பூர்வ புண்ணியத்தில் ஏற்பட்ட சொத்து தகராறில் எதனா பிரச்சனைகள் இருந்திருந்தா, இல்லை தந்தை ஸ்தானம் வழியில் நம்மளுக்கு எதனா பிரவினைகள் இருந்து கையெழுத்து போடாமல் கேஸு நிலுவையிலேயே இருக்கும் பட்சமாக இதெல்லாம் தீர்க்கக்கூடிய காலமாக வரும் சாமி. இந்த 24 நாட்களில் ஏதேனும் சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்வில் நடக்க தான் போகுது. நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது. முக்கியமாக சொல்லப்போனால் பிரிவினையிலேருந்து நாம் வெளியே வந்துடுவோம். சுலபமாக வெளியே வரக்கூடிய காலம் இதுவே. நல்ல அமைப்பென்றே சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அந்த தைரியம் வீரியம் எல்லாம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் எதையும் செய்யும் வல்லமை என்று சொல்கிறாங்கல்ல, அந்த வல்லமை கும்பராசிக்கு தைரியமாக வரப்போகுது. எதையுமே துணிஞ்சு செய்யக்கூடிய பாக்கியம், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்கிறோமில்ல, கும்பராசிக்காரங்க இனிமேல் தொய்வு என்பதே கிடையாதுங்க. தொய்வு என்பதே கிடையாது. இனிமேல் வெற்றி மீது வெற்றி தான் அவங்களுக்கு. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவனை சேரும். இனிமேல் மக்கள் மனதில் ஏற்பட இந்த கும்பராசிகார மக்களுங்கெல்லாம் எல்லாருமே கஷ்டப்பட்டுங்க இருந்தாங்க. நான் ஜென்மசனி கடை வாங்கிட்டேன், வீட்டை கட்டிட்டேன், எல்லாமும் பிரச்சனைகள் தெரியாதனமாக செஞ்சிட்டேன். இனிமேல் அந்த நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் பார்த்து கொள்வார்கள். மனதில் இருந்து வந்த குழப்பமான நிலைமையெல்லாம் மாறிடுங்க. எண்ணங்கள் புனிதமடைய போகுது. எண்ணங்கள்லாம் சீராக போகுது. இனிமேல் நம்மளுக்கு தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய நாட்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறது. கடன் சார்ந்த விஷயமாகட்டும், கடன் பிரச்சனையில் இருந்தால் அதில் மீட்டெடுக்கக்கூடிய காலம் நம்மளுக்கு எதனா ஒரு தகவல் தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல நிகழ்ச்சிகள் நம்மளுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் சாமி. இனிமேல் அந்த கும்பராசிகாரங்க கவலைப்படணும் அவசியம் இல்லை. பாக்கியம் சொல்லக்கூடிய இடத்துல 3 கிரகங்களுடைய பார்வை, 2 கிரகங்களுடைய சுக்கிரனோடு சேர்த்து 3 கிரகங்களுடைய பார்வை பதியும் பொழுது தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும்.
பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய கேஸ்லாம் நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. இல்லை மூதாதையர் சொத்துக்கள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை வில்லங்கள்லாம் அடிச்சுட்டு நம்மளுக்கு தனியாக சொத்தை போட்டுவிட்டாங்க கொடுத்துருவாங்க. ஏன்பா நீ வந்து அதை பிரித்து எடுத்துமாப்பா, இல்லைனா விற்றுட்டு போயிடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம பாகமே தள்ளுவாங்க. அந்த காலமெல்லாம் இனிமையான காலம். கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. எங்கே நடங்கட வைக்காமல் இருந்ததுன்னா அந்த இடம்லாம் விற்றுட்டு நம்ம அதில் வந்து கடன் பிரச்சனையை தீர்த்து வரப்போகிறோம். வண்டி வாகனங்கள் சேர்க்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக அமையும் ஐயா. அதில் ஏதேனும் பழுதுகள் ஏற்பட்டிருந்தால் அதுலேருந்து வெளியே வரப்போகிறோம். நம்ம அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு வாகனங்கள்லாம் நல்லா ஓடப்போகுது. வீடு சார்ந்த விஷயமாக இப்போ பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் ஐயா. வீட்டோட அமைப்பெல்லாம் மாறிடும். நாம் தனி கொடுத்தனும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்கு அமையும். தனியார் சார்ந்த நிறுவனங்களோ இனிமேல் இடமாற்றம் என்பது கும்பராசிகாரங்களுக்கு இடமாற்றம் என்பது கண்டிப்பாக உண்டு. இனிமேல் பிரச்சனைகள் கிடையாது. வேலையில் பளு மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும் ஐயா. வேலை சார்ந்த விஷயங்களில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பலுவாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல வருமானம் தரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக வருமானம் இருக்கும்பா. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வருமான தகவக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வருகின்ற காலங்கள் கும்பராசிகாரங்க எல்லாமே பெரிய பிறக்குறாங்க. குழந்தை பேர் பெறாதவர்கள் இந்த முறைக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த சூரியன் சுக்கிரன் குரு சேர்க்கை பெறும் பொழுது நம்மளுக்கு வாரிசு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள். அதனால தான் சாமி இதை தனியாக கண்டக்டே கொடுக்குறேன். நான் இந்த சுக்கிர பெயர்ச்சி ஏன் கொடுக்குறேன்னா, ஒரே நேரத்தில் சூரியனும் சுக்கிரன் குரு சூரிய பகவான் உச்சம் பெற்றும் சுக்கிர பகவான் அங்கே இடம்பெயர்ந்தும் குரு பகவானோடு சேரும் பொழுது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிட்டும். திடீர் திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கும்பராசிகர்களுக்கு ஏற்படும் சாமி. 9ஆம் இடம் இது வரைக்கும் பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் பாக்கியங்கள் கிடைக்க போகுது. நம்ம மூதாதைகள் செய்தார்கள் 27 தலைமுறைகள் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் இப்பொழுது வந்து சேரப்போகுது. அந்த மாதிரி பாக்கியம் இந்த அமைப்பெல்லாம் எல்லா நேரத்திலாம் அந்த கோள்கள் தன்மை கிடைக்காதையா. இந்த அமைப்பு கும்பராசிக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் சேர வேண்டியது அனைத்தும் செல்வமாகட்டும், வேலையாகட்டும், தொழிலாகட்டும், பிரிவினைகள் இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. மனிதனுக்கு நல்ல ஒரு எண்ணங்கள் உருவாகும் சாமி. அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட போகிறாங்க. கோயில் திருப்பணிக்கு செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் கண்டிப்பாக. இனிமேல் சனி பகவான் வேறு ஜென்மத்தில் இருப்பதால் அது கோயில் சார்ந்த விஷயங்கள் செய்வது மிகவும் நல்லது, சாலச் சிறந்தது. தன்மையெல்லாம் எதுவுமே கெடுதான விஷயங்கள் இனிமேல் நம்ம வாழ்வில் கிடையாது ஐயா. நல்லது நடக்கப் போகிறது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.